நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. ஆண்டவரே, திரும்பி போகும்பொழுது வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 24, 25 சொல்லுகிறது, கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன், அந்த கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது அப்படின்னு இருக்கு. இந்த கன்மலையின் மேல் கட்டின வீடு, இதை குறித்து நீங்கள் அநேக காரியங்கள், அநேக செய்திகளை கேட்டிருப்பீர்கள், அநேக காரியங்கள் இதை குறித்து பார்த்திருப்பீர்கள். ஆனால் இதிலிருந்து ஒரு சில காரியங்களை வாசித்து கொண்டிருந்த போது சில காரியங்களை கர்த்தர் உணர்த்தினபடினாலே அதை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கன்மலை என்பது நம்ம எல்லோருக்கும் அறிந்திருக்கிறபடி உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர் கன்மலை. யார் அந்த கன்மலை? வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10:4 வாசிங்க பார்ப்போம். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி என்றால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒவ்வொரு ஆகமங்களும் கர்த்தர் தன்னை ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துவார். அதாவது ஆதி ஆகமத்தில் சொல்லும் பொழுது அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்பார். யாத்ராகமத்தில் சொல்லும் போது அந்த கன்மலை கிறிஸ்துவே அப்படின்பார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் தன்னை உருவகப்படுத்தி கொண்டே வருவார். அதில் நமக்கு அந்த காரியம் விவரமாக சொல்லப்படுகிறது, அந்த கன்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட மனுஷன் அப்படின்னு இருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்படுதல் என்றால் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லோருமே இப்பொழுது கிறிஸ்துவின் மேல் தான் இருக்கிறோம், கன்மலையில் தான் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்படுகிற நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஏன் நாம் கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடுகிறோம்? பல நேரங்களிலே கிறிஸ்துவை தேடுவதற்கான முகாந்திரம், ஏன் கிறிஸ்துவை தேடுகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பது அல்லது கிறிஸ்து என்பது எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், எல்லா கடவுள்களையும் எல்லோரும் எதற்காக தேடுகிறார்களோ அதே போல கிறிஸ்துவையும் தேடுகிற இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். மற்ற கடவுள்கள், அதாவது வசனம் அழகாக சொல்லும், நம்ம கன்மலை மற்ற கன்மலைகளைப் போல அல்ல அப்படின்றது. அதாவது கிறிஸ்து மற்றவர்களைப் போல அல்ல. இந்த கிறிஸ்துவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எல்லோரும் பொதுவாக தெய்வ நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை உண்டு, அதாவது பெரும்பான்மையானவர்களுக்கு. அப்படி அவர்கள் கடவுள் நம்பிக்கை எதுக்காக இருக்கிறது என்று சொன்னால், தங்கள் கடவுளிடத்திலிருந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தங்கள் கடவுள்கள் தனக்கு நன்மை செய்யும் என்கிற நம்பிக்கையில் இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் இயேசுவை தேடுவது அதற்காக மட்டும்தானா, அல்லது அதுதான் மூல காரணமா அப்படின்னு பார்க்கணும். சபை எதற்காக உருவாக்கப்பட்டது? ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையிலே அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார். எதற்காக சபையில் நீங்கள் சேர்க்கப்பட்டீர்கள்? கிறிஸ்துவை ஏன் தேடுகிறீர்கள்? கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்படுகிறீர்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கிறீங்களே, என்ன நோக்கத்துக்காக, என்ன காரணத்துக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சபையினுடைய காலகட்டமும் இப்பொழுது இருக்கிற சபையின் காலகட்டமும் மாறி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 2000 வருஷமாக சபை இருக்கிறது. இந்த 2000 வருஷமாக சபையினுடைய காலகட்டத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே வரும். முதல் நூற்றாண்டில் 100வது வருஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபை அப்படி ஒரு வைராக்கியம், விசுவாசத்தில் இருந்துச்சாம். அதாவது அப்போஸ்தலர் காலங்கள் முடிகிற வரைக்கும் எவ்வளவு சபையானது கிறிஸ்துவுக்குள்ளாக வைராக்கியமாய், அதுதான் உலகம் முழுக்கும் ஸ்தாபிக்கப்பட்ட காலம். அன்னைக்கு யாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம கிறிஸ்துவை தேடுகிறது போல் அவங்க தேடவே இல்லை. கிறிஸ்துவை இன்னைக்கு நம்ம எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த ஒரு காரணத்துக்காக அவர்கள் தேடவே இல்லை. கிறிஸ்துவை ஒரு ரீசனுக்கு கூட தேடலை. இன்னைக்கு சபைக்குள்ளே உட்காந்துருக்கிற நம்ம அத்தனை பேரையும் கேட்டிங்கன்னா ஏன் இயேசுவை அப்படின்னு கேட்டால் 95% மக்களுக்கு உலக பிரகாரமான காரணம் தான் இருக்குது. அது எது வேணாலும் இருக்கலாம். அது வீடோ, வேலையோ, அல்லது ஆஸ்தியோ, சம்பாத்தியமோ, கல்யாணமோ, குழந்தையோ, ஏதோ ஒன்று இருக்குது, நல்ல சுகபலனோ ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆனால் நீங்கள் முதல் நூற்றாண்டு அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வரைக்கும் தேடி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் யாருமே அதுக்காக தேடினார்கள் என்று சொல்லப்படவில்லை. ஒரு ரீசன் கூட இல்லை. அதுவும் நியூ டெஸ்ட்மெண்ட் அந்த புக்கு எழுதப்பட்ட எந்த ஒரு புஸ்தகத்திலும் அப்படி இல்லவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் வந்த 333 வரைக்கும் சபையின் காலத்தை பார்த்தீங்கன்னா மகா உபத்திரவம்னு சொல்கிறாங்க, ட்ரிபுலேஷன் பீரியட் அப்படிங்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் கூட சபை அவ்வளோ வைராக்கியமாக நின்றுச்சான். 333க்கு பிறகு தான் 1500 வரைக்கும், ஏறக்குறைய ஒரு 1200 வருஷம் சபை சோரம் போன காலம். உலக பிரகாரமாக ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி போய் சபையெல்லாம் ஒரு ஆடம்பரமாக மாட மாளிகைகளாக மாறிடுச்சு.
அதற்கு பிறகு மார்ட்டின் லூத்தருக்கு பிறகு ஒரு ரிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சீர்திருத்தம். கொஞ்சம் சபை கொஞ்சம் சீர்திருத்தம் அடைய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் 1906க்கு பிறகு தான் அசுசா ஸ்ட்ரீட் எழுப்புதல்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு தான் சபையானது மிகப்பெரிய அளவில் ஆவிக்குரிய மீட்சி வந்தது. ஆனால் இப்போ திருப்பி 1906லேருந்து இந்த 2024 குறிப்பாக இந்த 120 வருஷம் கழித்து, அதாவது ஒரு 2000வது காலங்கள் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சபை மிக மோசமான இடத்துக்கு போயிடுச்சு. மிக மோசமான இடம். அதாவது எப்படி அந்த 333லேருந்து 1500க்குள்ளே சபை இருந்துச்சோ அதே இடத்துக்கு சர்ச் வந்துருச்சு. ஆடம்பரம், மாட மாளிகைகள். இன்றைக்கி சபையினுடைய விஷனே மாறிடுச்சு. சபையினுடைய விஷன் மாறினதுனால சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளுடைய விஷனும் மாறிடுச்சு. உங்களை அப்படி மாற்றிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் மாறலை, உங்களை அப்படி மாற்றிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களை மாற்றினா தான் அவங்க மாற முடியும், அவ்வளோதான், வேறு விஷயமே இல்லை. இப்போ சபை எந்த இடத்தில் இருக்கிறது? ஏன் நான் கிறிஸ்துவை தேடுகிறேன்? சபையில் நான் கிறிஸ்துவை தேடுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கண்மலையின் மேல் நான் கட்டப்பட்டு அஸ்திவாரம் போடப்படணும். கிறிஸ்துவின் மேலே, அவர் மேலே தான் நான் கட்டப்பட்டு இருக்கணும். ஆனால் இந்த கண்மலையை அவங்க எப்படி எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கன்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கிறிஸ்துவை இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதமான கடவுளாக மாற்றிட்டாங்க. இன்றைக்கி எப்படி பார்த்தீங்கன்னா, பணக்கார கடவுள்களில் ஒன்றாக கிறிஸ்துவை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் பணக்கார பண்டிகைகளில் ஒன்றாக கிறிஸ்மஸ், எல்லா கிறிஸ்டியன் பண்டிகைகளும் மாறிக்கிட்டே இருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? சபை தேவனை விட்டு தூரம் போகிறது. அதை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். அப்போ இந்த கண்மலையை, இந்த கிறிஸ்துவை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம், இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செய்தியை. மிக முக்கியமாக ஆண்டவரே சில நெகட்டிவான கேரக்டர்ஸையும் பைபிளில் கொடுத்து வச்சிருக்கிறாரு. சில பரிசுத்தவான்களுடைய நெகட்டிவ் கேரக்டர்ஸையும் ஏன் கொடுத்துருக்கிறாரு, ஹேபிட்ஸை ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா, நாம் அந்த மாதிரி செய்யக்கூடாது என்பதற்காகத்தான், வேறு எதற்காகவுமே இல்லை. முதலாவதாக வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவர்களோடு கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். இயேசு இவங்களை கூட்டிகிட்டு போன நோக்கம் என்ன? மலைக்கு மேலே 12 பேரை இருக்கிறதுலையே 3 பேரை பிரதானமாக கூட்டிகிட்டு போகிறார். பிரதானமாக கூட்டிகிட்டு போய் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். இந்த மர்ருவ மலையினுடைய தரிசனம் என்பது ஏதோ நம்ம சும்மா சாதாரணமாக மர்ருவ மலையில் மர்ருவமாக்கி காட்டினார் அப்படிங்கிறது இல்லை. ஏன் மோசே எலியா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க 2 பேருக்கும் 2 விதமான முக்கியத்துவம் இருக்கும். அதில் ஒன்று, மோசே நியாயப்பிரமாணத்தினுடைய அடையாளம். போய் அவர் தான் நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலையில் வாங்கிட்டு வந்தவர். பிரமாணத்தை வாங்கும் போது அவர் தான் கிறிஸ்துவை சந்தித்தவர். அவர் தான் சந்தித்து பிரமாணத்தை வாங்கிட்டு வந்தவர். எலியா அவர்தான் சுழல் காற்றில் ஏறி எடுத்துக்கொள்ளப்பட்டார். புதிய ஏற்பாட்டு சபைக்கான அடையாளம், சுயாதீன பிரமாணத்துக்கான அடையாளம். அவர் நியாயப்பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் இவர் மத்தியஸ்தர். 2த்துக்கும் யார் மத்தியஸ்தராக இருக்கிறார்? இயேசு தான் மத்தியஸ்தர். இந்த 3 பேரும் அங்கே மீட் பண்ணுறாங்க. ஏன் இந்த 3 பேரும் மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அடுத்து வரப்போகிறது புதிய எருசலேமுக்குரிய காரியங்கள். புதிய எருசலேமினுடைய மதில் நியாயப்பிரமாணமும் அஸ்திவாரமும் அப்போஸ்தலர்களும், இது 2ம் சேர்ந்து ஒரு மணவாட்டி சபையாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 2 சாட்சிகள் வரப்போகிறாங்க 11ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில். அந்த 2 சாட்சிகள் மோசேயும் எலியாவும் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒரு மிகப்பெரிய ஹெவன்லி பிளான், பரலோகத்தினுடைய திட்டங்களையும் ஒரு மிகப்பெரியதான தேவனுடையதான காரியங்களையும் உள்ளடக்கியது தான் அந்த மருவமலையினுடைய அனுபவம். இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கண்மலையிலும் மலையிலும் ஒளிந்து கொண்டார்கள்னு இருக்கும். இந்த 2மே யாருக்கு யாருக்கு சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, மோசேக்கும் எலியாவுக்குமான சம்பந்தம். கண்மலையில் போய் ஒதுங்கினது மோசே, குகைக்குள்ள மலையில் போய் ஒதுங்கினது எலியா. இந்த 2 பேரும் அங்கே வராங்க. மிகப்பெரியதான ஒரு ஹெவன்லி பிளான். அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு போகிறார். இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறார். கர்த்தர் எப்பவுமே உங்களையும் என்னையும் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் உயரமான ஸ்தலத்துக்கு, உன்னதமான காரியத்துக்கு கூட்டிகிட்டு போவதற்கு காரணம் மிகப்பெரியதான பரலோகத்தின் திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு. உங்களை என்னையும் உலக பிரகாரமான எல்லாருக்கும், இப்போ பாருங்கள், உலக பிரகாரமாக நல்லா உழைக்கிறவனுக்கு, நல்லா கஷ்டப்படுறவனுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கிது. வீடு கிடைக்கிது, வாசல் கிடைக்கிது, கார் கிடைக்கிது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடிக்கணக்கில் இருக்காங்க.
அதே காரியத்தை பெற்றுக்கொள்வதுக்குத்தான் உங்களையும் கண்மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறாருன்னு நீங்கள் நினைப்பீர்களானால் நம்ம எவ்வளோ பரிதபிக்கப்பட்டவர்கள் பாருங்க. இவர் ஒரு மிகப்பெரியதான மெகா பிளான் அழகாக கூட்டிகிட்டு போய் அடுத்து நடக்கக்கூடிய காரியங்களை அங்கே சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த 3 பேருக்கு நடுவில் பரலோகம் வேற இன்டர்ஃபர் ஆகுது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கு, இவருக்கு செவி கொடுங்கள். அவ்வளோ பெரியதான ஒரு ஹெவன்லி பிளான் அங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. ரொம்ப சிம்பிளாக பேதுரு கேட்பாரு, உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும். அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரசன்ஸ், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை அவர் அப்படியே தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார். இங்கேயே இருந்துருவோமே, எதுக்கு கீழே போய்கிட்டு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கணும்? ஒரு பக்கம் மோசே, ஒரு பக்கம் எலியா, ஒரு பக்கம் பரலோகம், கூட நீங்கள் எல்லாம் நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. எதுக்குப்பா நமக்கு இந்த வேலை? கீழெல்லாம் போய் அடி உத வாங்கிட்டு திட்டு வாங்கிக்கிட்டு அவங்ககிட்ட பிரச்சனை வாங்கிட்டு பேசாமல் நம்ம இப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடத்துல, அதுவும் கூடாரம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறார். மேலே ஒரு கூடாரத்தை போட்டு உட்காந்துருவோம், அதுவும் தனித்தனி கூடாரம் 3 பேருக்கும். யோசித்து பாருங்க, இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, யார் இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டிங்கன்னா, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லைங்கிறவர். அவருக்கே இவர் ரெடி பண்ணி கொடுக்குறாரு கூடாரம். பல நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த படகுல அக்கறைக்கு போய்கிட்டு இருப்பார். இவங்க எல்லாம் படகு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, இயேசுநாதர் படுத்து தூங்கிட்டு இருப்பார். எனக்கு அதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயுமே இருக்காது, அந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். அவர் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார்னு இருக்கும். இயேசு கிறிஸ்துவே தலை சாய்க்க இடம் இல்லைங்கிறவர். பல நேரங்களில் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் பொழுது, கர்த்தர் நம்மளை ஊழியத்தில் உயர்த்தும் பொழுது, அல்லது நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நமக்கு ஒரு உயர்வு வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? அங்கேயே அப்படியே கூடாரம் போட்டு செட்டில் ஆயிடணும்னு நினைக்கிறோம். அப்படியே இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படியே நல்லா போயிட்டு இருக்கு, இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது எதுக்காக? செட்டில் ஆகிறதுக்காக இல்லை. ஒரு சிலர்லாம் கேட்கும்போது ஒரு சாட்சி சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் அந்த சாட்சி எனக்கு கூட சரியாக பட்டுச்சு, ஆனால் அப்புறம் பார்த்தா அந்த சாட்சியில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிறதாக எனக்கு தோணுச்சு. என்னென்னா, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவுக்காக வந்தோம். ஆரம்பத்தில் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக விட்டுட்டோம், இன்றைக்கி ஆண்டவர் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த சாட்சி சரியாக இருக்குமானால், ஒருவேளை இந்த சாட்சி சரியாக இருக்குமானால், நிறைய ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருக்கணும்? ஃபஸ்ட்டு பைபிளில் பவுலுக்கு தான் கொடுத்துருக்கணும், சீஷர்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். அவங்க தானே எல்லாவற்றையும் விட்டு வந்தாங்க. பவுல் விட்டதை ஒருத்தர் கமெண்ட்ரி, ஒரு புக் இருக்குது, அவர் எழுதியிருக்கிறாரு, பவுல் எவ்வளோ விட்டுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் கமாலியல் பாதத்தில் படிச்சிருக்கிறாரு. போதாததுக்கு அவர் டூயல் சிட்டிசன், அதாவது ரோமருக்கும் யூதர்களுக்கும் சிட்டிசனாக இருந்திருக்கிறாரு. 10ஆவதுக்கு அவர் போய் கேட்டால் நிருபங்களை எழுதி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸில் இருந்திருக்கிறாரு. இப்படி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஆள் என்னவா இருந்திருக்கலாம் அன்னைக்கு இஸ்ரவேலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோம அஃபிஷியல்ஸ், கவர்னர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கணும், கவர்மெண்ட் லெவலில் பெரிய லெவலில் இருந்திருக்கணும். அப்போ அதை வச்சுக்கிட்டு அந்த கமெண்ட்டில் எழுதுகிறாரு, பவுல் விட்டமும் நஷ்டமும் குப்பையும் என்று சொன்னது இன்னைக்கு அளவுக்கு குறைஞ்சபட்சத்து கணக்கு பட்டா ஒரு 10,000 கோடியாவது இருக்கும் அப்படின்னு. எவ்வளவு? நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் அவர் சொன்னது ஒரு 10,000 கோடி. இப்போ எல்லாவற்றையும் விட்டு வந்த பவுலுக்கு அப்போ ஆண்டவர் எவ்வளோ கொடுத்துருக்கணும்? குறைஞ்சபட்சம் 1000 மடங்கு கொடுத்தாருன்னா, 2 மடங்கு ஆசீர்வதிச்சாலும் கூட 20,000 கோடியாவது கொடுத்துருக்கணும். அப்போ ஏன் கொடுக்கல? அவர் ஏன் சொல்கிறாரு, பசியோ பஞ்சமோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ? அவர் தானே சொல்கிறாரு, எல்லா இடங்களிலும் நெருக்கப்படுகிறோம், நாங்கள் பயந்துருக்கிறேங்கிறார் சொல்லும் பொழுது. அப்போ விட்டுட்டு வந்ததுனால கர்த்தர் எனக்கு கொடுக்குறாருன்னா இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வாங்கியிருக்கணும். அதே பவுல் தான் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நம்மை ஐஸ்வர்யன் ஆக்கும்படி அவர் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நம்மளை பணக்காரன் ஆக்கிறதுக்கு அவர் தரித்திரர் ஆனார், நம்மளை பணக்காரன் ஆகிறதுக்கு அவர் ஏன் தரித்திரர் ஆகணும்? அவர் பணக்காரனாக இருந்தே ஆசீர்வச்சிடலாமே. ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கிட்டாரு, அதுக்கு அவர் என்ன கஷ்டப்பட்டு தரித்திரராகி ஐஸ்வர்யன் ஆக்கினாரு? இல்லை தானே. செல்வச்சீமானாக இருந்தான். ஈசாக்கு வர வர பலத்து ஐஸ்வர்யவன் ஆனான், அதுக்கு அவர் என்ன தரித்திரமாகி ஐஸ்வர்யமாக்கினாரு? அப்போ நம்மை ஐஸ்வர்யமாக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார் என்பது உலக ஆசீர்வாதத்தை குறித்து அல்ல. நம்மளை பணக்காரன் ஆக்கணும்னா அவருக்கு அவசியமே இல்லை தரித்திரர் ஆகணும்னு. நம்மை ஸ்பிரிச்சுவலி ஐஸ்வர்யன் ஆக்கிறதுக்காக அவர் பாவமானார். அப்போனா இன்னைக்கு நாம் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் செஞ்சு கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் உயர்த்தி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு, நான் இழந்ததுக்காக கொடுத்தார் அப்படின்னா, அப்போ ஆண்டவர் கொடுத்தது அதுக்காக அல்ல, கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்.
நான் இழந்ததுக்காக கர்த்தர் எனக்கு கொடுக்கவில்லை, நான் இழப்பதற்காக கர்த்தர் எனக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எதுக்கு கொடுத்தாரு? ஊழியத்தில் கொண்டு வரும்போது ஒண்ணும் இல்லாம வரும்போது கர்த்தர் ஆசீர்வதிச்சு கையில பணத்தை கொடுக்கிறாரு. இல்லைன்னு சொல்ல. எது கொடுக்கிறார் தெரியுமா? ஐயோ நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்ட, வச்சுக்கோப்பா. அது கொடுக்கல. ஒண்ணும் இல்லாத போதே எனக்கு நீ இவ்வளவு செஞ்சியே, நான் இவ்வளத்தையும் கொடுக்கிறேன், நீ இன்னும் எனக்கு எவ்வளவு செய்வேன்னு சொல்லி தான் கர்த்தர் நம்பி கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிறது அதான் காரணம். எத்தனை ஊழியக்காரர்களை எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனை ஆவிக்குரியர்களை எடுத்துக்கொள்ளுங்க, தங்களுக்கு இல்லாமையில அவ்வளவு கஷ்டத்துல கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. பல நேரங்களிலே கர்த்தர் எதற்கு தெரியுமா? அந்த குறை உள்ளவர்கள் கூட, கொஞ்சமா இருக்கிறவங்க கூட தங்களுக்கு கர்த்தர் கொடுக்கறதுல உண்மையாக இருக்கிறார்கள். கர்த்தர் ஏன் அப்படிப்பட்டவங்களை இன்னும் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? அவன் கொடுத்தான்றதுக்காக இல்லை, அவன் இவ்வளவுலையே இவ்வளவு கொடுத்தானே, இன்னும் எவ்வளவு கொடுத்தால் அவன் தேவனுக்கு என்று ஊழியம் செய்வான். எத்தனை பேர் இன்னும் அவன் போஷிப்பான். அதுதான் கர்த்தர் உங்களை மலைக்கு மேலே கூட்டிட்டு போற அனுபவம். எதுக்கு? கூடாரம் போட்டு செட்டில் ஆகிறதுக்கு இல்லை, அங்கே கொடுக்கப்படுகிற பொக்கிஷத்தை கீழே கொண்டு வா. அதனால தான் ஆண்டவர் சொல்வார், நான் மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்குற வரைக்கும் இதை சொல்லாதீங்கன்னு அர்த்தம். அதை அப்படியே ஆப்போசிட்டாக யோசிச்சு பாருங்க. என்னை ஒப்பு கொடுத்த பிறகு இதெல்லாம் போய் சொல்லுங்கன்னு அர்த்தம். நான் சிலுவையில் அடையப்படுகிற வரைக்கும் இதை சொல்லாதன்னு சொன்னார்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதுக்கப்புறம் சொல்லுன்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு ஆங்கிள், அதுக்கப்புறம் சொல்லு. எதுக்கு நான் உன்னை மேலே கூட்டிகிட்டு போகிறேன்? 9 பேருக்கு சொல்லாத நான் ஏன் உனக்கு சொல்கிறேன்? இது கீழே சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட வேண்டிய காரியம். ஒரு நாள் சொல்ல, இப்போ மத்தேயு எழுதியிருக்கிறார் 17. அப்போ இந்த காரியத்தை யார் மத்தேயுக்கு சொல்லியிருப்பா? அவர் மேலே போல 3 பேரில் அவர் இல்லை. அப்போ யார் சொல்லியிருக்கணும்? இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்கணும். கண்டிப்பாக சொன்னதுனால தான் நமக்கு அது என்னவோ வந்திருக்குது. மறுரூபாய் பற்றின விஷயத்தை இதுவும் லூக்காலையும் வருது, மார்க்லையும் வருது. அது எதுக்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அது வந்து சொல்லப்படுவதற்காக தான் ஆண்டவர் சொன்னார் மேலே. இவங்க என்ன பண்ணிட்டானுங்க? இதை கீழே கொண்டு போகிற இஷ்டமே இல்லை அவனுங்களுக்கு. இந்த விஷயத்தை கீழே கொண்டு போகிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. மேலேயே செட்டில் ஆகிடுவோம், இங்கேயே ஒரு கூடாரத்தை போட்டுருவோம். என்ன ஒரு தாட்டு பாருங்களேன். இப்போ யோசிச்சு பாருங்க, மேலேயே கூடாரம் போட்டாச்சுன்னே வச்சுப்போம். பேதுருடைய தாட் என்ன? அதுக்கப்புறம் கீழே போக வேண்டாம், அப்புறம் சாப்பாடுக்கு வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ வருது வானத்துலேருந்து, மண்ணாவும் வந்துடும், எல்லாம் வந்துடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நிம்மதியாக சோதனை பண்ணிக்கிட்டு அதில் வேற ஒரு பெருமையாக சொல்லுவோம், மேலே எப்படி இருந்துச்சு தெரியுமா, சூப்பராக இருந்துச்சு தெரியுமா, கீழே வரவே இஷ்டம் இல்லை. நீ எல்லாம் வரவே வராதீங்க. பவுல் எவ்வளவு உன்னதமான அனுபவத்துக்கு போனாலும் அவர் திருப்பி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு போகணுன்ற ஆசை எனக்கு இருக்குது, ஆனால் நான் இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே. எனக்கு மேலேயே இருக்குன்னு எவ்வளோ எண்ணம் இருந்தாலும் சரி, எனக்கு கீழே ஒரு வேலை வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் மேலே போவேன். இன்னைக்கு நிறைய பேர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அப்படியே செட்டில் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. ஒரு காலத்தில் இவர்களாம் நம்பி கொடுக்கப்பட்டவர்கள் தான். இவங்கெல்லாம் கர்த்தருக்காக உண்மையாக இருந்தவங்க தான். கர்த்தருக்காக வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவங்க தான். இவங்களுக்கு தான் ஒன்று தோணுது, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே. அவன் தான் கேட்பான் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை பார்த்து, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா இவன் 17ஆம் அதிகாரத்தில் முடிவு பண்ணிட்டான், எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம், இப்போ இந்த மலைக்கு மேலே வந்துட்டோம், செட்டில் ஆகிட்டோம், நல்லா இருக்கும். இல்லைன்ட்டாரு, கீழே போன்ட்டாரு. இப்போ திருப்பி கேட்குறான், எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே என்ன கிடைக்கும்? ஒரு கூட்டம் இப்படியே இருக்கு. கிறிஸ்துவையே கொடுத்தாச்சு, கிறிஸ்து கூடவே வந்துட்டார், அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? கூட நின்று பார்க்குறான் எல்லாத்தையும். அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அதை தானே சொல்ல வரேன். இன்னும் அவர்கள் பரிசுத்தாவியை பெறாததுனால அவர் நீங்கள் அப்படி கேட்டாங்க. பரிசுத்தாவியை பெற்ற கூட்டமும் இன்னைக்கு அப்படி தான் கேட்குது. நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த என்ன கிடைக்குங்கிற ஆளு கடைசி வரைக்கும் என்ன கிடைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், கிடைக்காது. நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் போதுன்னு போங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொண்டு வந்து கொடுப்பதற்கு போதுமானதாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு 32 வருஷம் ஆகுது. இந்த 32 வருஷத்தில் நான் சொல்கிறேன், அவருடைய கை இருக்கு பாருங்க, குறுகவே இல்லை. அவர் கிள்ளி கொடுத்தா கூட நமக்கு அள்ளி கொடுத்தா மாதிரி அவர் கை அவ்வளவு பெருசு. அவர் சும்மா கேட்டாலே காடையை 2 பக்கமாக அள்ளி விட்டுருவார். அவர் சும்மா மண்ணா கேட்டால் 40 வருஷத்துக்கு கொடுத்துருவார். தண்ணி கேட்டோம்னா ஒரு ஊத்து உள்ள கண்மலையாக கொண்டாந்து முன்னாடி நிறுத்திடுவார், எப்போ வேணுமோ குடிச்சுக்கிடான்ருவார். அப்போ இவ்வளவும் கொடுத்தது ஆண்டவர் தானே. இன்னும் கேட்கறது, இன்னும் ஆண்டவர், ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? நீ அதெல்லாம் விட்டுட்டு வந்து முதல்ல உட்காரு, நான் உங்ககிட்ட வேற சில காரியங்களை பேச விரும்புகிறேன். நான் உன்னை மலைக்கு மேலே கூட்டிகிட்டு வந்தது எதுக்காக என்று சொன்னால், கூடாரத்தை போட்டு செட்டில் ஆகிறதுக்காக அல்ல. கூடாரத்திலிருந்து தாண்டி அதுக்கு மேலே ஒரு சத்தம் கேட்குது பார்,
அந்த சத்தம் என்ன பேசுன்றத கேளு. இனி நடக்க போற சம்பவங்களை குறித்து, கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் இருக்கு. மனுஷகுமாரனுடைய பாடுகளை குறித்து. அவன் அதை விட்டுட்டான் பாருங்க. கர்த்தர் நம்மோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில உயரத்துக்கு கூட்டிட்டு போவதற்கு காரணம் என்ன? ஆசீர்வதித்து உலக பிரகாரமா பந்தாவா இருப்பதற்காக அல்ல, உங்களையும் என்னையும் கொண்டு அவருடைய திட்டத்தை கீழே செய்வதற்கு மேலே கூட்டிக் கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர்கிட்ட எப்பவுமே கேட்கணும், ஆண்டவர் என்னை மேலே கூட்டிட்டு போறதுக்கு எது கூட்டிட்டு போறீங்க? என்ன நோக்கத்துக்காக? இந்த வேர்ல்டு மைண்டை எடுத்துடணும், இதுக்காகத்தாங்கிறத தூக்கிடணும். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு, ஏதோ ஒன்று கொடுக்க போறாரு, வீடு கொடுக்க போறாரு, காடு கொடுக்க, இல்லை அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வேணும்னா அதில் தானா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. இவ்வளோ பெரிய பூமியை படைச்சவருக்கு ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் தரமாட்டாரா? ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் தரமாட்டாரா? ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 வருஷம் ஜோம் பண்றீங்க. எப்போ கொடுப்பீராண்டவரே, எப்போ கொடுப்பீராண்டவரே? அவர் சும்மா சொன்னார், ஏஞ்சி நடடா மொத்த தேசத்தையும் தரேன்ட்டு போயிட்டே விட்டார். அவர் பாட்டுன்னு உனக்கு மட்டும் இல்லை உன் சந்ததிக்கும் தரேன்ட்டார். அவர் நினைச்சாருன்னா நிமிஷத்தில் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. ஆனால் என்னை நீர் அழைத்தது எதுக்காக? கானானுக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க ஆண்டவரே? ஆபிரகாமுக்கு, அவருக்கும் அப்படித்தான், நம்மள மாதிரி தான் ஆபிரகாம். பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தேசத்தை எப்பொழுது கொடுப்பீர், எப்போது இந்த தேசத்தை சொந்த, எல்லாம் கேட்டுக்கிட்டே வராரு. ஒரு இடத்துல தோணுது, இல்லையே நம்மளை கூட்டிகிட்டு வந்தது இதுக்காக இல்லையே, இதுக்கு எதுக்கு என்ன ஐப்ராத் நதிக்கரையிலேருந்து கூட்டிகிட்டு வரணும், மெசபொத்தேமியா தேசத்துலேருந்து கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு அங்கேயே ஒரு லேண்ட் எனக்கு கொடுத்துருக்கலாமே. அப்போ கூட்டிகிட்டு வந்தது வேற எதற்காகவோ? வசனம் சொல்லுது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில், அவன் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினார். அப்பதான் அவனுக்கு புரியுது, இவ்வளோ தூரம் என்னை கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் இந்த தேசத்தை, இஸ்ரவேல் தேசம் உலகத்திலேயே சின்னது. இஸ்ரவேல் தேசம் உலகத்திலேயே சின்னது. அவர் அமெரிக்காவை கொடுக்க கூட்டிட்டு வரல, ஆஸ்திரேலியாவை கொடுக்க கூட்டிட்டு வரல, இந்தியாவை கொடுக்க கூட்டிட்டு வரல, இஸ்ரவேலை கொடுக்க கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ இந்த தேசத்தை கொடுக்கவா என்னை கூட்டிட்டு வந்தீங்க? இல்ல, இந்த தேசத்தில் வரப்போகிற கிறிஸ்துவை கொடுப்பதற்காக நான் உன்னை கூட்டிக் கொண்டு வந்தேன். அந்த சந்ததி கிறிஸ்துவே, அந்த கிறிஸ்துவின் வழியாக இந்த உலகத்தையே மீட்கிற பிளான் ஓ மேல இருக்கு ஆபிரகாம். நான் உன்னை கூட்டு வந்ததுக்கு இதான்பா காரணம். என்ன காரணம்? எதுக்கு நான் ஏன் இயேசுகிட்ட வந்தீங்க? நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சு இன்னைக்கு வீடு கொடுத்துருக்கிறார், இதுக்கு தானே அவங்கள கூட்டிட்டு வந்தாரு. எதுக்கு இங்க வந்தீங்க? நான் குழந்தையே இல்லாம இருந்தேன், கர்த்தர் கூட்டு வந்து எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா. அப்ப இதுக்கு தான் கர்த்தர்கிட்ட வந்தோமா? இதல்ல, இதிலும் மேன்மையான பிளான் உன் மேல ஒன்று வச்சிருக்கிறேன், ஹெவன்லி பிளான். அதுக்காகத்தான் உன்னை கூட்டு வந்திருக்கிறேன். அப்போ மலைக்கு மேலே போகிறது எதற்காக என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலே போகும்போது தோணக்கூடாது, உலக பிரகாரம் ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே போகக்கூடாது, அதையே யோசிக்கக்கூடாது. எப்போ கொடுப்பீர், எப்போ கொடுப்பீர்? இப்போ யோசித்து பாருங்க, நாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரா இல்லையா? பூமியில் ஆசீர்வாதமாகத்தான் வச்சிருக்காரு. கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து தான் வச்சிருக்காரு, ஆசீர்வச்சு தான் வச்சிருக்கிறாரு, ஒரு குறை கிடையாது. அப்போ இதுக்கு தான் கூப்பிட்டு வந்துடுறேன் இல்லை, இந்த ஊழியத்துக்கு தான் கர்த்தர் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அவர் எனக்கு கார் கொடுக்க வீடு கொடுக்க கூட்டிகிட்டு வரல, அதுக்கு பின்னாடி இந்த ஊழியம் இருந்திருக்கு. இந்த ஊழியத்தின் வழியாக அவருடைய திட்டம் ஒன்று உலகம் முழுக்க இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும், உங்கள் அத்தனை பேருக்கும் அப்படித்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஏன் கன்மலையின் மேல் கொண்டு வரப்பட்டேன்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டு அங்கே செட்டில் ஆவதற்கு அல்ல, அங்கே கிடைக்கிற ஆவிக்குரிய மன்னாவை கொண்டு வந்து கீழே கொடுப்பதற்கு. ரெண்டாவது, அவர்கள் ஏன் மலைக்கு நேராக கொண்டு போகப்பட்டார்கள்? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐசுவரியவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கன்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்துக்கு பின்னாடி உலக பிரகாரமான காரணம் ஒன்று இருக்கு. உதாரணமா என்னன்னா, ஒரு மிகப்பெரியதான அழிவு ஒன்று வரப்போகிறது வேர்ல்டு வைட். இதுக்கப்புறம் வரப்போகிற சம்பவம் அது. அந்த சம்பவத்தில் ஜனங்க எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? மலைகளிலும் கண்மலையிலும் போய் ஒளிந்து கொள்வார்கள், பாதுகாப்பாக இருப்பதற்காக ஒளிந்து கொள்வாங்க. அதான் அந்த வசனத்துக்கான பின்புலம். ஆனால் அதை ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் தியானிச்சு பாருங்க. இது இஸ்ரவேல் உலகம் முழுக்க நடக்க போகிற ஒரு சம்பவம். அந்த வசனத்தை இன்னும் வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும், முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். இது ஒரு பெரிய அழிவு நடக்க போகிறதான சம்பவத்தில் அவங்க போய் பதுங்கி கொள்றாங்க. எல்லாரும் மலைகளுக்கு ஓடி போகிறாங்க. அடுத்து இன்னும் சில வருஷங்களில் இது நடக்க போகுது. ஸோ இந்த காரியத்தை தான் அங்கே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அதை செய்கிறாங்கன்ட்டு இது மொத்தம் 3 இடத்துல பைபிளில் ஆண்டவர் சொல்வார். இன்னொரு இடம் ஏசாயா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 2:10.
கர்த்தரின் பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கன்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக்கொள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த 3 இடத்துலையும் ஒரு விஷயத்த சொல்றாரு. மிக முக்கியமாக ஒரு அழிவு வருகிற காலத்தை குறித்து. ஆனால் இதை ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிகப்பெரியதான எந்த ஒரு அழிவு வரும்போதும் அவர்கள் கண்மலையில் போய் பதுங்கிக் கொள்வது பழக்கம். இன்னைக்கு நாம மலையின் அனுபவத்துக்கு எங்க வரோம், எப்போ கண்மலைக்குள்ள வரோம் அப்படின்னா, முதல்ல வந்தவன் ஆசீர்வாதத்துக்கு வந்தவன், 2வது வந்தவன் பாதுகாப்புக்கு வந்தவன். எப்போ பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இவன் பயங்கர ஸ்பிரிச்சுவல் ஆகிடுவான். எப்பப்பெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அப்பப்பெல்லாம் பயங்கரமாக ஆண்டவர்கிட்ட வந்துடுவாங்க. அப்படியே வந்து ஆண்டவர்கிட்ட கதறது, கண்ணீர் விடுறது, உபவாசம் இருக்கிறது, அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அசைச்சிருவாங்க. இப்போ நினிவே ஜனங்க இருக்கிறாங்க, இவங்க காலம் முழுக்க பாவம் செஞ்சாச்சு. 40 நாள் டைம் கொடுக்குறாரு ஆண்டவர். போய் யோனாவை அனுப்புகிறார். 40 நாளில் கண்மலைக்குள்ளே வந்துட்டான் பாருங்க. அவன் 40 நாள் தான் கண்மலைக்குள்ளே வந்துட்டான். 40 நாள் அவர்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும், ராஜாலிருந்து மிருகம் வரைக்கும் தண்ணி குடிக்கலையாமா, சாப்பிடலையாமா. அப்படியே உபவாசம் இருந்து வசனம் சொல்லுது, கர்த்தர் தாம் செய்ய நினைத்ததற்கு மனஸ்தாபப்பட்டார். அவராவது அவங்க செஞ்சதை பார்த்துட்டு சொல்றாரு, 1,20,000 ஜனங்க இருக்கிறாங்கப்பா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இல்லாத ஜனங்கப்பா. ஏன்? அவன் பாவம் செஞ்சவன் தான். ஆனா அழிவுன்னு ஒன்று வருதுன்னு தெரிஞ்ச உடனே குடுகுடுன்னு ஓடிடுவான் மலைக்கு. பல நேரங்களிலே நாம் செய்கிற காரியங்கள் இதுதான். நல்ல ஆண்டவர் வச்சிருக்கும் போது எங்க இருக்க மாட்டோம், கண்மலைக்கு போக மாட்டோம், உன்னதமான இடத்துக்கு வரமாட்டோம், ஸ்பிரிச்சுவலி வரமாட்டோம். பிரச்சனைன்னு ஒன்று வரட்டும், ஓட்டானே ஓடுறது, கிடுன்னு ஓடுறது, போய் கத்தி கதறி அழுது. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் யார் தெரியுமா? பிரச்சனை வந்தாதான் ஆண்டவர்கிட்ட வருவான். பல நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதிகளில் வாசித்து பாருங்க, அவங்களுடைய சுபாவங்கள் பாருங்க. நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கும்போது ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வாதம் இருக்கும்போது போயிடுவாங்க. அப்புறம் கர்த்தர் யாரையா வந்து எச்சரிப்பு கொடுப்பாரு. எச்சரிப்பு கொடுக்கும்போது கேட்க மாட்டாங்க, அப்படியே அதெல்லாம் இல்லை அப்படி இப்படின்பாங்க. அடுத்து மீதியானர் கையில் பிடிச்சி கொடுத்தார், கானானியர் கையில் பிடிச்சி கொடுத்தார், பெலிஸ்தியர் கையில் பிடிச்சி, இப்படி இருக்கும். இத்தனை வருஷம் கொடுத்தாரு, இத்தனை வருஷம் கொடுத்தாரு, இத்தனை வருஷம் கொடுத்தாருன்னு இருக்கும். கொடுத்த பிறகு அடிக்கிற அடியில் ஓடுவான் பாருங்க, திரும்பி அப்படியே ஆண்டவர்கிட்ட ஓடி வருவான். வந்து ஆண்டவரே, அவன் கூக்குரலை கேட்டு கர்த்தர் ஒரு ரட்சகனை எழுப்பினார். கிதியோன், சிம்சோன், பாராக் அப்படி எழுப்புவார். ஏன் இந்த அடி வாங்கின பிறகுதான் கண்மலைக்கு வரணும்? ஒரு குரூப் இருக்கு பாருங்க, இவன் எப்பவுமே ஏதாவது செஞ்சத்தான் வருவான். அப்புறம் இவர் என்ன பண்ண வேண்டியிருக்கு? வேற வழி இல்லாம இவனை திருப்பி தேவன்கிட்ட கொண்டு வரணும்னா கீழே ஏதாவது ஒன்று நடக்க வேண்டியிருக்கு. சில ஆட்களுக்கு பிரச்சனை வந்தாதான் கண்மலை ஞாபகத்துக்கு வருது, உபத்திரம் வந்தாதான் கண்மலை ஞாபகத்துக்கு வருது. ஏன் மற்ற நேரங்களில் கண்மலை ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நன்றி அறிதல் இருதயம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு, இதுவரை செய்த நன்மைகளுக்கே நாம இன்னும் எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் பத்தாது. ஆண்டவர் பாவத்திலிருந்து மன்னிச்சு விடுதலையாக்கி இருக்கிறாரு. இந்த ஒரே ஒரு காரியம் போதும், இந்த ஒரு காரியம் போதும். பரலோகம் வர்ற வரைக்கும் நம்ம சபைக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கணும், ஆண்டவரை தேடிக்கிட்டு தான் இருக்கணும். காரணம், அது ஒன்னே அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். உலகத்தில் எத்தனையோ ஞானவான்களுக்கு, சயின்டிஸ்டுக்கு, ராஜாக்களுக்கு மறைத்த ரகசியத்தை கர்த்தர் நமக்கு சுவிசேஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுவும் பைபிள் சொல்லுது, 4000 வருஷமா மறைக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தின் ரகசியத்தை திருச்சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தாராம். அப்படின்னா நம்மளை எவ்வளவு நேசிச்சிருக்க, இந்த ஒரு காரணத்துக்காகவே. அதாவது இந்த ரட்சிப்புங்கிற அனுபவத்தை அடையிறதுக்கு ஒரு பேர் வேணும். அந்த பேர் மட்டும் தெரிஞ்சிட்டா ரட்சிக்கப்பட்டுறலான்னு பழைய ஏற்பாட்டில் அவனுங்களுக்கு மைண்டில் இருக்கு. ஏதோ ஒரு பேர் இருக்குப்பா, அந்த பேர் தெரிஞ்சிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். மாறி மாறி கேட்குறானுங்க, உன் பேர் என்ன, உங்கள் பேர் என்ன? ஒரு வயகிட்ட கூட அந்த பேரை சொல்லலையே அவரு. திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, உனக்கு என்ன, அந்த நாமத்தை நீ கேட்பானேன், இப்படி சொல்லிகிட்டே இருப்பாரு. ஆனால் கேட்காமையே உங்களுக்கும் எனக்கும் அந்த நாமத்தை வெளிப்படுத்தி கொடுத்தாரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இதுக்கு நாம் சாகிற வரைக்கும், பரலோகம் போகிற வரைக்கும் கர்த்தருக்கு கண்மலைக்கு பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏதாவது வந்தால் தான் வருவேன், பிரச்சனை வந்தால் தான் வருவேன், தேவை வந்தால் தான் வருவேன், அப்படி வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணால் கர்த்தர் வேறு வழி இல்லை, உங்களை அப்படித்தான் வர பண்ணுவார். நீங்கள் எப்பவுமே அப்படித்தான் வருவேன்னு சொன்னால் வேறு வழி இல்லை தானே, உங்களை வர வைக்கணுமே. ஆண்டவருக்கு தேவை நீங்கள் கண்மலைக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கணும். ஸோ அப்போ ஒரு கூட்டம் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் இருக்குது, இதே மாதிரி பயந்துக்கிட்டு வர கூட்டம். ஆனால் இதுக்கு பயந்துக்கிட்டு வர கூட்டம் இல்லை, அது வேறொரு பயம். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிங்க.
கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்துக் குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். அங்கே போய் அவன் ஒரு கெபிக்குள் தங்கினான். எங்க போய்? தேவ பர்வதத்துக்கு, ஓரேபுக்கு போயிட்டார். தேவ பர்வதத்துக்கு போய் ஓரேபுக்கு போய் ஒரு கெபிக்குள் தங்கினான். இப்ப கர்த்தர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. 9ஆம் வசனம், தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? நீ ஏன் வந்து இங்க பதுங்கி இருக்கிற? இன்னொரு குரூப் இருக்கு, மலைக்குள்ள போய் பதுங்கிற குரூப். இவன் யார் தெரியுமா? அவன் உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு வரவன். அதனால அவன் அங்க வரும்போது அவன் என்ன சொல்லுவாங்க, சில நேரத்தில் காரியவாதிம்பாங்க. ஏதாவது தேவைனா மட்டும் வந்துடுவான், பிரச்சனைனா வந்துடுவான், தேவைனா மட்டும் ஆண்டவர்கிட்ட வந்து உட்கார்றது. அவங்க ஃபர்ஸ்ட் குரூப், கண்மலை கிட்ட வர குரூப், ஃபர்ஸ்ட் குரூப். ஏதோ ஒரு தேவை இருக்கு, எப்பயாவது வருவாங்க, பிரச்சனை வந்தால் தான் வருவாங்க. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவன் என்ன செஞ்சுட்டே இருப்பான், வந்துக்கிட்டே இருப்பான். அதனால வந்து அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு சிலர், எப்போ பாருங்க பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, ஒன்று போய் வருது, ஒன்று போய் ஏன் வருது? ஒன்று போகும்போதே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இன்னொன்று வராது, ஒன்று போன உடனே வர்றது, சரியான உடனே திருப்பி போயிடுறது, திருப்பி வருது, திருப்பி வர்றது, திருப்பி போயிடுறது. அதனால தான் பார்க்குறாரு ஆண்டவர், இவனை இப்படியே தான் வச்சுக்கணும், வச்சுக்கிட்டா இவன் சரியாக இருப்பான் அப்படின்னு. ரெண்டாவது குரூப், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் இப்போ வாசிச்சோம் பாருங்க. இவன் அப்படி பிரச்சனைக்காக அங்கே அந்த ஆள் இல்லை. இவன் யார் தெரியுமா? பயங்கரமான விஷன் உள்ளவன். இவன் பயங்கரமான விஷன் உள்ளவன். இவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு 13ஆவது வசனத்தில், வாசிங்க பார்ப்போம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது, இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் திருப்பி கேட்கிறார், உனக்கு இங்க என்ன வர? நீ ஏன் வந்த? நீ ஏன் கெபிக்குள்ள வர? நீ ஏன் இந்த மலைக்குள்ள வர? நீ இங்க வந்து பதுங்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் வரானா நியாயம், ஏன்னா அவனுக்கு உயிருக்கு பயந்து வேற வழி இல்லை, ஓடி வந்துட்டான் எங்கிட்ட. சரி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டா, ஓகே ரைட்டு, வந்துட்டு உள்ள வர வச்சாச்சு. நீ ஏன் இங்க வந்த? 15ஆவது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகொலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இப்போ ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் அபிஷேகம் பண்ண வேண்டியவனா ஆயிட்டான். மிகப்பெரிய விஷன் இவன் மேல இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? விஷன் இவ்வளோ பெருசு இருக்கு, இவ்வளோ பெரிய காரியம் அவனை கொண்டு செய்ய வேண்டியிருக்கு. இப்ப இவன் கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இவன் மேல விஷன் இருக்கு, இவன் கண்டிப்பாக கர்த்தர் இவனை பயன்படுத்த போறாரு, எல்லா காரியமும் இருக்கு. ஆனா இவனுக்கு என்ன பிரச்சனை? ஏசபேல் சொன்னது காதுல விழுந்துருச்சு. ஏசபேல் சொன்ன காரியம் காதுல விழுந்துருச்சு. எங்கடா உயிரை வாங்கிடுவாங்களோ, தலை போயிடுமோ, நாளைக்கு இந்நேரம் போயிடுமோ அப்படின்னு சொல்லி உடனடியாக ஓடி எங்க போய் உட்காந்துக்கிட்டான்? கெபிக்குள்ள உட்காந்துட்டான். இப்ப பாருங்க, ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. ஏசபேலுடைய வார்த்தை பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவன் என்ன வார்த்தை சொன்னா எலியாவை பார்த்து? நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்குச் செய்யாதே போனால் தேவர்கள் அதற்குச் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்குச் செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். அப்போ 24 hours டைம், கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் எலியா ஓரேபுக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 40 நாள் பிரயாணம். அவன் வனாந்தரத்துக்கு போகிறதுக்கு தான் 1 நாள் பிரயாணம். ஓரேபுக்கு போகிறதுக்கு அப்போ 40 நாள் அவன் தலை அவன்கிட்ட தானே இருக்கு. 40 நாள் அவன் தலை அவன்கிட்ட தானே இருக்கு. அப்போ ஏசபேல் வார்த்தை நிறைவேறல. இல்லை, நிறைவேறாத வார்த்தைக்கு பயப்படுறான் பாருங்க. உனக்கு எதிராக சொல்லப்படுகிற வார்த்தை ஒரு நாளும் நிறைவேற போகிறது கிடையாது. உன்னை ஒழிப்பேன், அழிப்பேன், ஒழிச்சிருவேன், கட்டுக்கிறேன், அது பண்றேன், இது பண்றேன், எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், சொன்னது ஏசபேல், அதனால அது நடக்க போகிறது கிடையாது. ஆனால் உனக்கு வாக்கு பண்ணுகிறவர் கர்த்தர், அவர் சொல்லுகிற வார்த்தை மட்டும்தான் நடக்கும். பல நேரத்தில் நம்ம மனுஷ வார்த்தைக்கு பயந்து கர்த்தர் வார்த்தையை, கர்த்தருடைய விஷனை விட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறோம். இது ஆவாதுங்க, இது நடக்காதுங்க, இது செய்ய முடியாதுங்க, வாய்ப்பே இல்லைங்க அப்படிம்பாங்க. அவன் எனக்கு ஒரு 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 காரியம் கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஒன்று, நமக்கு எதிராக ஒருத்தன் செய்ய போறேன்னு ஒன்று சொல்லிட்டானா கண்டிப்பாக கர்த்தர் களமிறங்கிட்டாருன்னு அர்த்தம். கோலியாத்து வந்துட்டானா தாவீது ராஜாவாக போகிறான்னு அர்த்தம். அவ்வளோதான்.
சீரியர் பாளையம் வாசல்கிட்ட வந்துடுச்சுன்னா கர்த்தர் கிரியை செய்ய போகிறாருன்னு அர்த்தம். லாசரு செத்துட்டானா கர்த்தர் எழுப்ப போறாருன்னு அர்த்தம். உனக்கு விரோதமா ஒருத்தன் பேசிட்டானா கர்த்தர் கிரியை செய்ய போறாருன்னு அர்த்தம். அப்படிதான் எடுத்துக்கணும். நம்ம எதை எடுத்துக்கிறோம்? ஏசபேல் பேசுறது எடுத்துக்கிறோம். ஏசபேல் என்ன சொன்னா? 24 hours டைம். நீ சொல்லி 40 நாள் ஆகிப்போச்சு போன்றோம். நீ உன் கணக்குப்படி 24 மணி நேரத்தில் தடை எடுக்கலன்னா உன் தேவர்கள் அதுக்கு சரியாக செய்வாங்க தானே? நீ எடுக்கலை, உன் தேவர்கள் உனக்கு செய்யட்டும் போ. என் தேவன் எனக்கு செய்யறத பார். அதுதான் இங்கே கண்மலைக்குள்ள வந்து நிறைய பேர் இப்போ பதுங்கிட்டு உட்காந்துருக்கு. பல நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு விஷன் வச்சிருக்கிறாரு, தரிசனம் வச்சிருக்கிறாரு. எதிர்கால பயம், எதை பத்தின சில காரியங்களை குறித்த பயம் கொண்டு போய் ஒரு சேஃப் ஜோன்ல உட்காந்துக்கிறது. பல கூட்டம் அப்படி உட்காந்துட்டு இருக்கு. சேஃப் ஜோன் கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்காது, யோசிக்காது. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தண்ணி மேலே நடக்கணும்னு கர்த்தர் சொல்லிட்டார்னா தைரியமாக இறங்கி நடங்க. ஏன்னா நடக்க பண்ணுகிற தேவன் ஒருத்தர் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, ஒருவேளை என்னால் நடக்க முடியலை, நான் கொஞ்சம் தத்தளிச்சு உள்ளே போகிறேன்னு சொன்னாலும் தூக்குகிற தேவன் அங்கேயே நின்று கொண்டு இருக்கிறார். இல்லைங்க எனக்கு வேணாம், இறங்கி பார்த்தேன், எனக்கு பழக்கம் இல்லை, நான் திரும்பி போட்டுக்கு போயிடுறேன்னா சரின்னு சொல்லி உன் கூட அதே போட்டில் வருகிற தேவனும் அங்கே தான் இருக்கிறார். அப்புறம் எதுக்கு பயம்? நடக்கிறதுக்கு எதுக்கு பயம்? ஓடி போய் கெபிக்குள்ள உட்காந்துக்கிறது. நிறைய பேருடைய விஷன் இன்னும் நடக்காம இருக்கு தெரியுமா உங்களுக்கு? உங்க மேல கர்த்தர் வச்ச பல திட்டங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு அதான் காரணம். தைரியம் கிடையாது, இறங்கி போறது கிடையாது. என்னங்க ஆகும்? ஒரு வேலையை விட்டுட்டு வர சொல்லுங்க, 1008 கேள்வி. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு சேஃப் ஜோன். ஒரு தம்பி எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அருமையான ஊழியம், ரொம்ப நல்ல ஊழியம். அது கூப்பிட்டாங்க, ஆண்டவர் கூப்பிட்டாரு, அவனும் ஒப்பு கொடுத்துட்டான். வந்தவன் கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ண உடனே இப்போ பயம் வந்துருச்சு, குடும்பத்தை நடத்தணும், என்ன செய்யணும் அப்படின்னு. உடனடியாக ஒரு ஸ்தாபனத்துக்கு கீழே போய் கேட்டான், உங்களுக்கு கீழே தான் இருந்துக்கிட்டுமா? ஏன்னா மாதம் மாதம் அந்த ஸ்தாபனத்தில் என்ன செய்வாங்க. ஆனால் தேவ சித்தம் அதுவும் இல்லை, அவனை வச்சு வேற ஒரு ஊழியம் செய்யணுங்கிறதா கர்த்தர் திட்டம். போய் கேட்டான், நாங்கள் உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டோமான்னு. அந்த ஸ்தாபனக்காரங்களும் சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு சர்ச்சு பாஸ்டர்கிட்ட போய் கேட்டான், உங்ககிட்ட நான் சேர்ந்துக்கிட்டுமா? அவரும் சரி சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் ஆச்சு, இன்னொரு ஸ்தாபனத்திட்ட போய் கேட்டான், நான் இனிமேட்டு உங்ககிட்ட வரட்டுமா? அவங்களும் சேர்த்துக்கிட்டாங்க. இப்படி யாருக்கிட்டையாவது தான் இருக்கணும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மாதம் மாதம் அவனுக்கு என்ன வரணும்? ஒரு அமௌண்ட் பேங்க்ல விழணும். அது எவ்வளோ விழுது வேற விஷயம். அது உள்ள ஒரு லைஃப் செட்டில் பண்ணிக்கணும், அதோட குடும்பத்தை நடத்தணும். இதை கேட்டால் உலக பிரகாரமாக ஞானமாக தெரியும். ஆமாம் கரெக்ட் தான். அதுக்குள்ள ஒரு பட்ஜெட் போட்டு, அது விசுவாசத்துக்கு எதிரி. விசுவாசம் எனப்படுவது யாதெனில் நம்பப்படுகள் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். எங்கப்பா போற தெரியாது. யார் கூப்பிட்டுருக்கா? யாரும் கூப்பிடல, ஆண்டவர் தான் கூப்பிட்டாரு. அப்புறம் கானான்ல யார் உனக்கு தெரியும்? யாரையுமே தெரியாது. இல்லை அங்கே மோசமானவங்க இருந்தால் இருந்துட்டு போட்டோம், பஞ்சம் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், வழியில் வனாந்திரம் வந்தால் வந்துட்டு போட்டோம். அப்புறம் என்னப்பா இப்படி இறங்கி போற? இவ்வளத்தையும் தாண்டி ஒருத்தர் என்னை கூப்பிட்டுருக்காரு, அவர் இதையெல்லாம் தாண்டி நடத்த வல்லமை உள்ளவர், நான் நம்பி போகிறது அவரைத்தான். நடுவுலையே சரி நீங்கள் எல்லாத்தோடையும் போகிறீங்க, வனாந்திரம் வராதா? பிரச்சனை வராதா? நீங்கள் மாதம் மாதம் சம்பாதிக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையே வரலையா? எல்லாம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது. அவர் நியமித்த நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நம்முடைய ஜீவன் இந்த பூமியை விட்டு வெளியே போகாது. எதுக்கு பயம்? எதுக்கு எடுத்தாலும் பயம். கெபிக்குள்ளே போய் தங்கிக்கிற ஒரு கூட்டம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறாரு. உங்கள் உடம்புல வியாதி வந்துருச்சுன்னா கூட அதுக்கான அறிகுறியை கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் நம்ம உடம்புலையே பண்ணி வச்சிருக்கிறார். அது நேரத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து காப்பாற்றுவார். அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் உங்கள் ஜீவன் இந்த பூமியை விட்டு போகவே போகாது. ஏன்னா உங்களை கொண்டு நிறைவேற்ற காரியத்தை உங்களை வச்சு தான் நடத்த முடியும், வேற யாரை வச்சு நடக்க முடியாது. அது காட்ஸ் பிளான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு 70 பலத்தின் மிகுதினால் 80ங்கிறோம் இல்லையா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன நினைப்போம்? அப்பெல்லாம் ஒரு 90 100 வரைக்கும் இருந்தாங்க. இப்போ தானே தாவீதுக்கே 70 தானம்மா. அவ்வளோ பெரிய ராஜாவே 70ல் போயிட்டாரு. அந்த காலத்திலே 70 தான் நார்மல். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எப்படியாவது சொல்கிறேன், எந்த கெபிக்குள்ளேயும் போய் பயந்து உட்காராதீங்க. ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற தரிசனம் பெருசு, உங்கள் மேலே உள்ள விஷன் பெருசு, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் பெருசு. உங்களை பிசாசு டைவர்ட் பண்ணி பயமுறுத்தி உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இப்படியே அலைய விட்டுருவான்.
இதுக்கு பின்னாடியே அலைய விட்டுருவான். எதிர்கால பிரச்சனை, வியாதி, பலகீனம், அப்படி இருக்கு, யோசிச்சுக்கோ யோசிச்சுக்கோ யோசிச்சுக்கோ, பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்ண போற, பையன் படிப்புக்கு என்ன பண்ண போற, இப்படியே உங்களை பின்னாடி கெபிக்குள்ள அமைச்சுக்கிட்டே இருப்பான். அவன் திட்டம் என்ன தெரியுமா? நீ உன் விஷனுக்கு நேராக ஓடிடக்கூடாதுன்னு. அதுக்கு மட்டும் ஒன்று செய்யணும். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே எல்லாம் நோட்டு போட்டு எழுதி ஜீவ புஸ்தகத்தில் வச்சிட்டாரு. அது நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாச அறிக்கை, ஏன் இந்த விசுவாச அறிக்கை நீங்க பண்ணவே மாட்டீங்க? இந்த விசுவாச அறிக்கை பண்ண மாட்டாங்க. ஆனா இது மட்டும் விசுவாசமா? நம்ம கொஞ்சம் ஞானமா நடந்துக்கணும், அப்பப்போ பார்த்துக்கணும். இப்படி சொல்றது இது கரெக்டான அறிக்கையா? எனக்கு ஒன்றும் வராது, ஏன்னா ஜீவனும் மரணம் எங்க இருக்க? நாவின் கீழே இருக்க. எனக்கு ஒன்றும் வராது, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறான்னு சொல்றது விசுவாச அறிக்கை இல்லை. இன்னைக்கு அப்படி ஆயிப்போச்சு. ரெண்டு வகையாய் பயந்து கெபிக்குள்ளே ஒதுங்குறவர் இருக்கிறார்கள். ஒன்று ஆபத்துக்கு பயந்து போய் ஒதுங்குறவர்கள், இன்னொன்று இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிற விஷனுக்கு பயந்து போய் ஒதுங்குறவர்கள். கடைசியாக ஒரு காரியம் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். வாசிங்கள். உண்மையிலே கண்மலையின் வெடிப்புக்கு ஏன் போகணும் தெரியுமா? வாசிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. யாரை பற்றி சொல்கிறார்னா, நம்மளை பற்றி, சபையை பற்றி, மனவாட்டியை பற்றி. சபை எங்கே இருக்கணுமா? நல்லா கவனிங்க. கண்மலை வெடிப்புக்குள்ளே இருக்கணுமா? என்னங்க இவ்வளோ நேரம் மலைக்கு வெடிப்புக்கு போகக்கூடாது நீங்கள் இப்போ கடைசியாக எங்கே வர சொல்லிட்டீங்க? வெடிப்புக்குள்ளே வாங்கன்ட்டிங்களே, கண்மலைக்குள்ளே வாங்கன்ட்டிங்களா? ஒரு அர்த்தம் என்னென்னா, கண்மலைக்குள்ளே நான் போகணும். எதுக்கு போகணும் தெரியுமா? செட்டில் ஆகிறதுக்காக போகக்கூடாது, பயந்து போய் நான் போகக்கூடாது, விஷனுக்கு பயந்து போகக்கூடாது. எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. என்னை அழைத்து கொண்டு போகிறவர் ஒருவர் வரப்போகிறார். என்னை காத்திருக்கிறதுக்கு ஒரு இடம் நியமித்திருக்கிறார். அந்த இடத்திலே காத்திருப்பதற்கு நான் கண்மலைக்கு போகணும். எங்கே இருந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவனோ அந்த இடத்துக்கு இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நிறைய நேரத்தில் பார்த்துருக்கீங்களா? இந்த ஆப்கானிஸ்தானில், ஈராக்கிலலாம் குண்டு போடுவாங்க. குண்டு போடும்போது விமானத்துலேருந்து வந்து தான் என்ன செய்கிறாங்க? குண்டு போகிறாங்க. தப்பிக்கிற ஜனங்க அந்த ஊர்லேருந்து எது வழியாக தப்பிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? எது வழியா? விமானத்தில் தப்பிப்பாங்க. இப்போ வங்காளதேசத்தில் கூட ஷேக் ஹசீனா விமானத்தில் தப்பிட்டாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே ஜனங்கள்லாம் எதில் தப்பிச்சாங்க? ஆனால் அவன் குண்டு எதுலேருந்து தான் போட்டுக்கிட்டு இருக்கான்? விமானத்தில் தான் போடுறான். இப்போ என்ன கேட்கக்கூடாது, அவங்களே விமானத்தில் வந்து போடுறாங்க, விமான ஸ்தலத்தில் தான் வச்சுருக்கிறாங்க எல்லாம். நீங்கள் திருப்பி எங்களையும் விமானத்தளத்துக்கே போக சொல்கிறீங்களே அப்படின்னா, எந்த இடம் அழிவுக்கு நேராக இருக்கிறதோ அதே இடத்தில் மீட்புக்கான வழியும் அங்கே தான் இருக்கிறது. இப்போ கண்மலைக்குள்ளே போய் எதுக்கு நிற்கிறோங்கிறதான் கேள்வி. கண்மலைக்கு போகக்கூடாதுங்கிறது கேள்வி இல்லை. கண்மலைக்கு போகணும். பயந்து போகக்கூடாது, செட்டிலாக்க போகக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் உயர்த்தப்படும் போது எங்குது போகணும் தெரியுமா? நான் கண்மலைக்கு மேலே ஏற 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 எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஆண்டவர் வரப்போகிறார். அந்த வருகையில் நான் புறப்பட்டு மேலே போக வேண்டும். அதற்காக நான் இந்த மறைவிடத்துக்கு வருகிறேன். ஏன் நான் உயரத்துக்கு வருகிறேன்? ஆசீர்வாதத்துக்காக அல்ல, பயந்தல்ல, என் மீட்புக்காக. ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய வளர்ச்சி எதுக்காக தெரியுமா? உங்களை என்னையும் மீட்பதற்கு. நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன், கவனியுங்கள். நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், அந்த பரலோகத்துக்கு போகும்பொழுது அவர் விரும்புகிற ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை அவர் எதிர்பார்க்கிறார். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு. அப்போ கர்த்தர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கார். அந்த எக்ஸ்பெக்டேஷன் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற ஏற தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக வரும். அப்படி மேலே போக போக போக, அந்த கண்மலைக்கு மேலே போக போக ஒரு இடம் இருக்குது, உங்களை உருவாக்குகிற இடம் அங்கே இருக்குது. அங்கே உருவாக்கி வச்சிருப்பார். நிறைய பாருங்க, பொதுவாக இந்த பறவைகள், மேலே பறக்கிற பறவைகள் எல்லாம் கூடு கட்டி முட்டை போடுறது எப்பவுமே ஏதோ ஒரு மேலே ஒரு இடத்துல தான் போடும். மரத்துக்கு மேலே ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் போகும். கழுகு என்ன செய்யுமா? கண்மலைக்கு மேலே போயிடுமா, அங்கே போய் போடுமா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ உயரத்தில் போய் உங்களுடைய அனுபவத்துக்குள்ளே வரீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் கிரியேஷன் உங்களை கொண்டு கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். சேஃப் ஜோன் அங்கே வச்சு உங்களை உருவாக்கி அப்படியே மேலே கர்த்தர் கொண்டு போக போகிறார். அப்போ நான் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக, ஆண்டவர் கூட இன்னும் அதிகமாக வளரணுன்ற ஆவல் எதுக்காக வருதுன்னு கேட்டால்,
பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் வரணும். நான் ஆண்டவரை ஏன் அதிகமாக தேடுறேன்? பரலோகத்துக்கு போகிறதுக்காக. நான் ஏன் சபைக்கு அதிகமாக வரேன்? பரலோகத்துக்கு போகிறதுக்காக. என்னுடைய எண்ணம் முழுக்க முழுக்க எதுவாய் மாறிடணும்? கீழானவைகள் அல்ல, மேலானவைகளாகவே மாறிடணும். இன்னும் கீழானவைகளை மட்டும் தேடுறதுக்காகவே நான் கர்த்தரை தேடக்கூடாது. இது தானாய் நடக்கும். அதில் எந்த குறைவும் வரப்போகிறது இல்லை. கர்த்தர் தந்து நிச்சயம் ஆசீர்வதிக்கத்தான் போகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னுடைய தாட், என்னுடைய எதிர்பார்ப்பு எதுக்காக இருக்கிறது என்று சொன்னால், எப்படியாகிலும் அவரை தரிசிக்கும்படிக்கு, எப்படியாகிலும் அவரோடு கூட நான் போய் சேரும்படிக்கு நான் இன்னும் உயரப் போகிறேன், இன்னும் மேலே போகிறேன், இன்னும் அதிகமாய் போகிறேன். அப்போது இந்த உயரம் கர்த்தருக்கு பிரியம். கண்மலைக்கு இப்படி ஏறிக்கு வரணும் மேலே என்ன இருக்குது? கர்த்தருக்கு பிரியம் இருக்குது. இப்போ மோசே மலைக்கு மேலே போயிட்டார். மலைக்கு மேலே போன உடனே கர்த்தர் அவருக்கு ஃபஸ்ட்டு அந்த பலகைகள்லாம் கொடுத்துட்டார், நியாயப்பிரமாண பலகை. ஓகே, ரைட், ஃபைன். இப்போ திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே நான் இன்னும் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, கண்மலையின் வெடிப்பில் கொண்டு வந்து நான் என்ன செய்வேன்? உன்னை உட்கார வச்சுக்கொள்வேன். அப்போ அந்த கண்மலைக்கு வா. அப்போ இப்போ மோசே போகிறது எதுக்காக தெரியுமா? முதல் முறை மோசே போனபோது தேவ பர்வதத்துக்கு போகும்பொழுது அங்கே ஒரு தரிசனத்தை பார்ப்பதற்கு, ரெண்டாவது முறை போகும்போது கர்த்தருடைய மகிமை அந்த பயங்கரத்தை பார்ப்பதற்கு, மூணாவது முறை போகும்போது பிரமாணத்தை வாங்குவதற்கு. ஆனால் நாலாவது முறை போகும்போது எதுக்கு தெரியுமா? இந்த முறை அவருக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரே எதிர்பார்ப்பு, உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும், உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். இந்த அனுபவத்துக்கு தான் கண்மலைக்கு மேலே வரணும். இதுதான் எதிர்பார்ப்பு, விருப்பம், வாஞ்சை எல்லாம் இருக்கணும். கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் இன்னும் ஏன் ஆண்டவருக்குள்ளே வளருகிறேன்? நான் ஏன் இன்னும் சபைக்கு வருகிறேன்? இன்னும் அதிகமாக நான் தேவனை தேடுகிறேன். ஒரே ஒரு காரணம் இருக்கிறது. அதுதான் உண்மையான காரணம். என் தேவனை தரிசிக்கும்படி, அவரோடு கூட பறந்து போகும்படி. என்னுடைய நித்தியத்துக்கான இடம் கண்மலையில் தான் இருக்கிறது. கண்மலை என்பது என் ஆசீர்வாதத்துக்கான இடம் அல்ல. கண்மலை என்பது பயந்து ஒளிஞ்சு கொள்ளக்கூடிய இடம் அல்ல. கண்மலை என்பது மறுரூபமாகிற இடம், கர்த்தரோடு கூட நான் பறந்து போகிற இடம். அந்த அந்த தேவைக்காகவும் அந்த விருப்பத்தோடு தான் நம்ம மலைக்கு மேலே வரணும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வேந்திரிக்கலாமா? நாம தேவ சமூகத்தில் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துவோமா? நாம் நிறைய நேரங்களில் ஆண்டவரை தேடுறதுக்கு காரணம் தெரியாமையே தேடிட்டு இருக்கிறோம். நாம் அவர்கிட்ட சொல்லக்கூடிய காரணங்கள், நிறைய காரணங்கள் நமக்கு பெருசாக இருக்குது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் நம்மக்கிட்ட அதிகமான ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை எதிர்பார்க்கிறார். இயேசுகிட்ட யோசித்து பாருங்க. ஆசீர்வாதத்தை தேடி 10 பேர் வந்தாங்க, 9 பேர் திரும்பி போயிட்டாங்க. ஒருத்த மட்டும் வந்து நன்றி சொன்னான். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு 12 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தன் தான் சோரம் போனான், 11 பேர் கூடவே நின்றுட்டாங்க. நாம் எதுக்கு தேவனை தேடுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உலக பிரகாரமான தேவைக்கு தேடுறதா இருந்தால் ஒரு நாள் அவரை விட்டு போவோம். ஏன்னா அது கிடைக்கலன்னா போயிடுவோம். அந்த தேவன் ஒருவேளை சித்தம் இல்லைன்னு சொல்லி தரலைன்னா வருத்தப்பட்டு போயிடுவோம். ஆனால் எனக்கு தேவையெல்லாம் நீங்கள் மட்டும்தான், என் விருப்பம் எல்லாம் நீங்கள் மட்டும்தான், என் ஆசையெல்லாம் நீங்கள் மட்டும்தான். நான் கண்மலையின் வெடிப்புக்கு வர்றது பாதுகாப்புக்காக இல்லை. கண்மலையின் வெடிப்புக்கு வர்றது இங்கே கூடாரம் போட்டு தங்கிறதுக்காக இல்லை. கண்மலையின் வெடிப்புக்கு வர்றது உலகம் முழுக்க அழிவு வருது பாதுகாப்புக்காக இல்லை. நான் கண்மலையின் வெடிப்புக்கு வர்றது உம்மை தரிசிக்க, முகத்தை பார்க்க, உம்முடைய மகிமையை காண, உம்மோடு கூட அழைப்பை பெற்றுக்கொண்டு பறந்து போக. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கேட்கறது ஆசையெல்லாம் இது ஒன்று தானா இருக்கணும். இதுதான் என் தேவை ஆண்டவரே, இதுதான் என் விருப்பம், இதுதான் என் மேன்மை, இதுக்காகத்தான் நான் உம்மை தேடுகிறேன். எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் மணவாட்டிய தன் தோளில் சாட்சிக்கிட்டு எங்கே கூட்டிகிட்டு போனாராம் தெரியுமா? வனாந்திரத்திற்கு கூட்டிகிட்டு போனாராம். ஏன் ஒன்றுமில்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போறேங்க? வனாந்திரத்திலே அவருடைய தோளின் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யாரோ? ஏன் வனாந்திரத்துக்கு கூட்டிகிட்டு போறீங்க? தன் மணவாட்டிய, தான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணை, தான் விரும்புகிற ஒரு மணவாட்டிய எந்த ஒரு மலவானனோ அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார், சந்தோஷமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார், அவ விரும்புகிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். இவரோவென்றால் வனாந்தரத்தில் தன் தோளின் மேல் சாய்த்து கொண்டு வருகிறார்.
ஏன்பா வனாந்தரத்தில் சாட்சிட்டு கூட்டிகிட்டு வரீங்க? இந்த இடத்துல மட்டும்தான் என்னை தவிர உனக்கு வேற எதுவுமே இருக்காது. நான் மட்டும்தான் உன் மேலே இருப்பேன். எனக்கு நீ மட்டும்தான் இருப்ப. வனாந்தரம் வேற எதுவும் இல்லை, கர்த்தர் மட்டும் உனக்கு இருக்கிற இடம். மற்ற இடத்துல உனக்கு நிறைய இருக்கு, நிறைய பேர் உனக்கு இருக்கிறாங்க, நிறைய பேர் உன்னை விரும்புகிறாங்க, நீ நிறைய பேரை விரும்புகிற, நீ கேட்ட வசதிகளோடு கூட இருக்கிற, நீ கேட்காத வசதி கூட உனக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்தில் இருக்கும் போதெல்லாம் உன் நேசரை நீ முழுவதுமாய் அறிந்து கொள்ள முடியாது, முழுவதுமாய் அவரை நீ புரிந்து கொள்ள முடியாது. எங்க புரிந்து கொள்ள முடியும் தெரியுமா? என்னை சுற்றி யாருமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாரும் என்னை வெறுத்தாச்சு, நான் போக்குறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாமல் அலைந்து திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த இடத்துல என் நேசர் வந்து அவர் மார்பில் என்னை சாட்சிக்கிட்டாரு. இனி எனக்கு எல்லாமே அவர் தான், வேற எதுவுமே இல்லை. கண்மலை வெடிப்புக்கு நீங்கள் போய் பாருங்க, அங்கே ஒன்றுமே இருக்காது. கீழே இருக்கிற கூடாரங்கள் மேலே இருக்காது, கீழே இருக்கிற வசதி வாய்ப்புகள் மேலே இருக்காது, கீழே இருக்கிற எதுவும் மேலே இருக்காது. ஆனால் ஒன்று இருக்கும், என் கர்த்தர் என்னோடு கூட அங்கே இருப்பார். அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும், அப்படி ஒரு வாஞ்சை வந்துடணும். இது வெறும் செய்தியாக மட்டும் நீங்கள் கேட்டுட்டு போனீங்கன்னா ஒரு பிரோஜனமும் இல்லை. இது உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் மட்டும் போதும்பா. என் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை மட்டும் பிரதானமாக வைங்க, உங்களை சுற்றி என்ன தேவையோ எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ வனாந்தரத்தில் கையை பிடிங்க, மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் தானாய் வரும், மன்னா தானாய் வரும், கண்மலை தண்ணி எங்கிருந்தும் வரும், முன்னும் பின்னும் காக்கிறவர் உன்னோடு கூட இருப்பார். உங்களுடைய வேலை அவருடைய கையை பிடிக்கிறது மட்டும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? அப்படி வாஞ்சையா, உண்மையா, விருப்பமா, ஆண்டவரே என் ஆசையெல்லாம் நீங்கள் தான்ப்பா, என் தேவையெல்லாம் நீங்கள் தான்ப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்படி சொல்கிறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, உண்மையாக சொல்கிறவங்க மட்டும். இப்போவும் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் போய் சொல்ல வேணாம், கர்த்தர் உங்ககிட்ட கேட்கல. அப்படி உண்மையாக சொல்கிறவங்க மட்டும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுவோமா? என் தேவை எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே, என் ஆசை எல்லாம் நீங்கள் தான். கண்மலையின் வெடிப்பில் வந்து உங்களோடு கூட உட்காருகிறேன் ஆண்டவரே. நீர் என்னை பார்த்து என் புறாவே, என் உத்தமியே என்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி என்று சொன்னால் போதும் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில சமூகத்திலே கரங்களை உயர்த்தி செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் வரும்பொழுது எங்களை பார்த்து வாஞ்சாய் அந்த வார்த்தையை சொன்னா போதும் ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், அதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உலகமெல்லாம் மாயை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நேரத்தில் ஒரு சிலர் இருப்பார்கள் என்று நாங்கள் புரிந்திருக்கிறோம், சில நேரங்களில் சிலர் இருப்பார்கள் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீரோ நிரந்தரமானவர் ஆண்டவரே, நீரோ நிரந்தரமானவர். உடைய மார்புதான் நிரந்தரமான சாய்விடம், அதை தவிர வேறொரு இடம் எங்களுக்கு நிரந்தரமானது இல்லை ஆண்டவரே. முடிவு பரியந்தம் அதிலே சாய்ந்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.